கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. God's name will be glorified. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேச இருக்கிறார். Today the Lord is going to talk to you. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை தரும்படி தேவனை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். Today God will bless you and give you peace. உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரும்படி தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்குள்ளே வந்து இறங்குகிறார். Today God will bless you abundantly. நம்ம எல்லாரும் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நாள தேவனாகிய கர்த்தர் வேத புத்தகத்திலே இருந்து ஒரு அருமையான ஒரு சகோதரியை குறித்து உங்களோடு பேச இருக்கிறார். Today the Lord is going to teach you about a golden godly lady from the Bible. அந்த சகோதரியை அவருடைய நாம் சகோதரி என்று சொல்வதை விட ஆண்டி என்று சொல்லலாம். You can call her auntie. அல்லது அவர்களை அம்மா மதர் என்று சொல்லலாம். You can call her your mother. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாத்திரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Such a godly lady we are going to meditate today. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பாத்திரத்தை குறித்து தியானிப்பதில் எத்தனை பேருக்கு சந்தோஷம்? How many are happy to meditate? அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை போல உங்களை ஆசீர்வதிப்பார். Today like that God the Holy Spirit will bless you. இந்த பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால் எலிசபெத்தின் ஆசீர்வாதங்கள். Today the message title is the Elizabeth's blessings. எலிசபெத்தின் ஆசீர்வாதங்கள். The blessings of Elizabeth. வேத புத்தகத்திலே இந்த எலிசபெத் என்று சொல்வது ஒரு நல்ல அருமையான ஒரு பாத்திரம். In the Bible Elizabeth is a godly lady. இந்த பாத்திரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate about the old lady Elizabeth. இந்த உலகத்திலே அநேகருக்கு எலிசபெத் என்று பெயர் இருக்கிறது. There are many people called Elizabeth. இங்கிலாந்திலே எலிசபெத் மகாராணி என்று சொல்கிறார்கள். In England the queen is Elizabeth. ஆனால் இந்த வேதத்திலே இருக்கிற எலிசபெத்துடைய வாழ்க்கை ரொம்ப விசேஷமானது. But in the Bible the Elizabeth the old lady is a special lady. நீங்கள் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் உங்கள் வலதுகரத்தை தூக்கி கர்த்தாவே எலிசபெத்தை போல என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லலாமா? You can very well say God bless me as Elizabeth. கர்த்தாவே எலிசபெத்தை போல என்னை ஆசீர்வதி. அல்லேலூயா. இந்த எலிசபெத்திடத்திலே 4 நல்ல அருமையான ஆசீர்வாதமான குணங்கள் இருந்தது. The old lady Elizabeth had 4 beautiful qualities. இந்த எலிசபெத் என்கிற இந்த சகோதரியிடத்திலே அருமையான நல்ல ஆசீர்வாதமான 4 பண்புகள் இருந்ததாக நான் வேதத்திலே பார்க்கிறேன். The Bible we study Elizabeth had 4 beautiful characters. முதலாவது குற்றமற்ற நடத்தை உள்ளவள். First of all, she was a righteous or blameless lady. அல்லது குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவள் என்று சொல்லலாம். She lived a good life. இரண்டாவது தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவள். Secondly, she was a righteous lady. அதாவது தேவனுக்கு முன்பாக நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவள் என்று சொல்லலாம். She lived a blameless life. மூன்றாவது விசுவாச அறிக்கை செய்கிறவள். She was a faithful lady. அல்லது விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தவள் என்று சொல்லலாம். She lived faithfully. நான்காவது தரிசனம் நிறைந்தவள். Elizabeth had a vision. அல்லது தரிசனம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தவள் என்று சொல்லலாம். She lived a visionary life. அல்லேலூயா. Hallelujah. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. Number 1. குற்றமற்ற நடத்தை உள்ளவள். First of all, she lived a blameless life. நம்பர் 2 தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவள். Number 2, she lived a righteous life. நம்பர் 3 விசுவாச அறிக்கை செய்கிறவள். Number 3, she lived a faithful life. நம்பர் 4 தரிசனம் நிறைந்தவள். Number 4, she had a missionary life. அல்லேலூயா. Hallelujah. ஒரு தரிசனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. She had a vision in her life. விசுவாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. She lived a faithful life. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. She lived righteous life. குற்றமற்ற நடத்தை உள்ள ஒரு வாழ்க்கை. She lived blameless life. இந்த எலிசபெத்தை போல நமக்கும் இருக்கும் என்று சொன்னால் நாம் எலிசபெத்தை போல ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய். If we live like this Elizabeth, we will be also blessed in our life. அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. இந்த அருமையான எனக்கு பிடித்த ஒரு அருமையான ஆண்டி இது எலிசபெத். I like this auntie very much. இந்த எலிசபெத் வேத புத்தகத்திலே எனக்கு பிடித்த ஒரு நல்ல ஒரு பாத்திரம். In the Bible, Elizabeth I like very much. நான் பிரதமத்திலே இந்த இப்படி ஒரு செய்தி தான் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். என்ன செய்தி என்று கேட்டார்கள். நான் எலிசபெத் என்று சொன்னேன். I asked what topic you are going to meditate. அவர்கள் சொன்னார்கள் எலிசபெத் ஏதோ கொஞ்சம் ஒரு சில லைன்கள் தானே வேத புத்தகத்தில் இருக்குது என்று I சொன்னார்கள். surprisingly told Elizabeth only few lines are there in the Bible. நான் சொன்னேன் அந்த சில வரிகளுக்குள்ளே மிகப்பெரிய சத்தியங்கள் இருக்கிறது. But among these few lines beautiful points are there. சில வரிகளுக்குள்ளே மிகப்பெரிய ஆலோசனைகள் இருக்கிறது. In the small lines
beautiful advices are there. சில வரிகளுக்குள்ளே நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான சில சாட்சிகள் இருக்கிறது. In the 3-4 lines, there are beautiful witnesses are there. அல்லேலூயா. Hallelujah. முதலாவது குற்றமற்ற நடத்தை உள்ளவள். First of all, the old lady Elizabeth lived a blameless life. சொல்லுங்க, குற்றமற்ற நடத்தை உள்ளவள். குற்றமற்ற நடத்தை உள்ள வாழ்க்கை வாழ்ந்தவள். அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் எடுக்கலாம், வாசிக்கலாம். Bible says, chapter 1, verses 6, they both, that means husband and wife, that Zacharias and old lady Elizabeth, they both lived good life in God's sight and obeyed fully all the Lord's laws and commands. வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, அவர்கள் இருவரும், சகரியாவும் அவருடைய மனைவியாக எலிசபெத்தும், கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் கடந்தவர்கள். அல்லேலூயா. Bible says Zachariah and Elizabeth obeyed fully all the Lord's laws and commandments. இந்த எலிசபெத்தை குறித்து நாம் முதலாவது பார்க்கிற போது குற்றமற்ற நடத்தை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு அருமையான சகோதரி. First of all, we see the old lady Elizabeth lived a blameless life. இந்த உலகத்திலே குற்றமற்ற வாழ்க்கை வாழ்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். In this life, if you live blameless life, you will be blessed. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு விசாரணை கைதியாக பிலாத்துவிடத்திலே கொண்டு நிறுத்தினார்கள். Jesus was as a sinner, he was in front of the Pilate, he was taken. வாசிங்கள், லூக்கா 23:4 சொல்கிறது. லூக்கா 23:4 வாசிங்கள். Bible, Luke 23 chapter says, அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரிகளையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. then Pilate said to the chief priests and the crowd, I find no reason to condemn this man. ஆண்டவராய் இயேசுவிடத்திலே அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு எழுதின பிலாத்து சொல்லுகிற வார்த்தை, இந்த இயேசுவிடத்திலே ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லி. Pilate told that I don't see any sin in this man. ஆண்டவராகிய இயேசுவை ஒரு குற்றவாளியாக பிலாத்துக்கு முன்னாலே ஒரு கைதியாக நிறுத்தி இருந்தார்கள். ஆனால் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு சொன்ன பிலாத்துடைய ஸ்டேட்மெண்ட், இந்த இயேசுவிடத்திலே நான் ஒரு குற்றத்தையும். Pilate told that I don't see any sin in this from this man. நமக்கு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை தேவை. அல்லேலூயா. We also should live blameless. உங்களுக்கும் எனக்கும் ஒரு குற்றமற்ற நடத்தை தேவை. அல்லேலூயா. We should also live blameless life. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விருப்பம்? How many of you are interested? Praise the Lord. Praise the Lord. எலிசபெத்து குற்றமற்ற நடத்தை உள்ளவள். Elizabeth, the old lady, was a blameless lady. இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றிலிருந்து குற்றமற்ற ஒரு நடத்தை உள்ள வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிங்க. From today, you surrender your life to the Lord to live a righteous life. எந்த சாத்தானும், எந்த பிசாசும், எந்த எதிராளியும் நம்மை குற்றம் சுமத்தாதபடி, விரல் நீட்டாதபடி ஒரு குற்றமற்ற நடத்தை உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்வார். From today, the Holy Spirit will guide us, you and me, to live a sinless life, blameless life, righteous life. ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்வதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று நான் நம்புகிறேன். To live a righteous life is a blessed thing in our life. எவ்வளவோ பலசாலிகள் பூமிக்குள்ளே போய்விட்டார்கள். Many healthy, strong people died. எவ்வளவோ அழகான சரீரங்களோடு வாழ்ந்தவர்கள் பூமிக்குள்ளே போய்விட்டார்கள். Many beautiful people died in this world. எவ்வளவோ ஞானம் உள்ளவர்கள் மண்ணுக்குள்ளே போய்விட்டார்கள். Many wise people died. எவ்வளவோ சொத்து ஆஸ்திகளை குவித்து சம்பாதித்து வைத்தவர்கள் மண்ணுக்குள்ளே போய்விட்டார்கள். Many rich people died. ஆக அதெல்லாம் மேன்மை அல்ல. குற்றமற்ற
ஒரு நடத்தை உள்ள வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிக்கும். To surrender your life to live a blameless, a righteous life. அல்லேலூயா. செய்தியை கவனமாக கேளுங்கள். Listen carefully. எல்லா நிலையிலும் குற்றமற்ற நடத்தை உள்ளவர்களாக கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதிப்பதாக. In all aspects, the Lord will bless you to live a blameless life. தீர்ப்பு எழுதுகிற பிலாத்தே சொல்கிறார், இவனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. Pilate himself says, I don't see any sin on this Jesus. நம்முடைய எதிராளிகள் கூட நம்மிடத்தில் ஒரு குற்றத்தை காண முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படி குற்றமற்ற நடத்தை உள்ள ஒரு ஜீவியமாய் எலிசபெத்தை போல ஆசீர்வதிப்பார். Lord will change our life. Even our enemies cannot find any sin in among us. வீட்டிலே வளர்க்கிற ஒரு கோழியை, வீட்டிலே வளர்க்கிற ஒரு மிருகத்தை, ஒரு ஆட்டை, மாட்டை பணம் தேவை வருகிற போது விலை பேசி விற்பதை போல தன் மாஸ்டர், தன் எஜமானை விலை பேசி விற்றவன் தான் யூதாஸ் இஸ்காரியோத்து. When you rear some animals in your house, you may sell it. Like that, Judas sold Jesus. தன்னுடைய பண தேவைக்காக வீட்டிலே வளர்க்கிற ஒரு பறவையை, ஒரு மிருகத்தை விற்று பணத்தை சம்பாதிப்பதை போல கூடவே இருந்து தன்னை உருவாக்கின அந்த தன் மாஸ்டர் இயேசுவை பணம் தேவை வருகிற போது 30 வெள்ளி காசுக்கு விலை பேசி விற்ற ஒரு மனிதன் யூதாஸ் இஸ்காரியோத்து. In our life, like we may sell birds or animals in order to make some money. Like that, Judas sold Jesus. இந்த யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை குறித்து ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட், ஒரு நல்ல சாட்சி சொல்லுகிறான். வாசிங்கள் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4வது வசனம். Matthew 27 verses 4. மத்தேயு 27 4வது வசனம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். I sold Jesus, by that I made a sin. இந்த யூதாஸ் சொல்லுகிற வார்த்தை குற்றமில்லாத இரத்தத்தை நான், அந்த இரத்தத்துல குற்றமே இல்லை. யார் இரத்தத்துல? இயேசுவின் இரத்தத்துல குற்றமில்லை. No sin was present in the blood of Jesus. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தை குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன். Judas only sold Jesus who was sinless. இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் சொல்கிறான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன். இயேசுவுக்கு தீர்ப்பு எழுதின பிலாத்து சொல்கிறார் இவனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. Judas and Pilate says, I don't find any sin in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளே, குற்றமில்லாத அந்த பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு குற்றமற்ற நடத்தை உள்ள ஜீவியம் கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். Dear beloved, in our life also we should live a blameless life. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Hallelujah. Praise the Lord. Hallelujah. இந்த எலிசபெத்திடத்திலே குற்றமில்லாத குற்றமற்ற நடத்தை உள்ள ஒரு வாழ்க்கை இருந்தது. இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த Elizabeth, the old lady, lived a blameless, righteous life. உலகத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Don't worry about the world. உலகம் உங்களை குற்றம் பிடித்துக் கொண்டே இருக்கும். The world will be finding fault with you. நடந்தால் குற்றம், If you walk, it will be a sin. நின்றால் குற்றம், If you stand, it will be a sin. உட்கார்ந்திருந்தால் If you குற்றம், sit, it will be a sin. பேசினால் குற்றம், If you talk, it may be a sin. பேசாமல் இருந்தால் குற்றம். If you are silent, it may be a sin. எல்லாவற்றிலும் இந்த உலகம் உங்களை குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே வரும். All your activities, the world may be finding out sin in your life. Don't worry about that. கவலைப்படாதீர்கள் இதை நினைத்து. அதை பற்றி நாம் கவலைப்பட்ட அவசியம் இல்லை. Don't worry about that. மத்தேயு 27:12 வாசிக்கிறோம். Bible says Matthew 27:12. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பிரதான ஆசாரியர் என்று சொன்னால் ஹை பிரீஸ்ட், மிகப்பெரிய பாஸ்டர், தலைமை பாஸ்டர், ஹை பிரீஸ்ட், மூப்பர்கள் எல்லாரும் குற்றம் சாட்டுகிறார்கள். இயேசு மாறுதரமாக ஒன்றும் பிலாத்துவே சொல்கிறார். பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாம். Jesus did not reply anything for their complaint. ஓய்வு நாளிலே குணமாக்கினார் ஒரு குற்றம்,
He healed people during holidays. It is a sin for the people. ஓய்வு நாளில் ஒரு அதிசயத்தை செய்தால் அதுவும் ஒரு குற்றம். To make miracle during a holiday, it is a sin for others. டோன்ட் வரி, மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உலகம் குற்றம் கண்டுபிடித்து கொண்டுதான் இருக்கும். The world will be finding fault in your life. அவர்களே ஒரு நாள் சொல்லுவார்கள், One day they will declare, குற்றமற்ற இரத்தத்தை நான் அப்படி ஆண்டவர் சாட்சியாக அநேகரை எழுப்புவார். Praise the Lord. God will give you a witness. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கண்ணுல மூடி சொல்லாம, இயேசுவே இயேசுவே, எலிசபெத்தை போல எலிசபெத்தை போல குற்றமற்ற நடத்தை உள்ள ஒரு ஜீவியத்தை தந்து என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அல்லேலூயா. ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். You should try to live a blameless life in your life. உலகம் உங்களை குற்றவாளி என்று சொல்லும்போது உடனே நீங்கள் கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுத்து நான் குற்றவாளி அல்ல என்று சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. No need to argue with the people, those who are telling, complaining. காலம் வரும்போது எல்லாம் தெரியும். One day they will find out. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று வேதம் Everything there சொல்கிறது. is a time. அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். யூதாஸ் ஒரு நல்ல உதாரணம். A good example, Judas. பிலாத்து ஒரு நல்ல உதாரணம். Lot is another example. அல்லேலூயா. இப்ப இந்த எலிசபெத் அருமையான சகோதரியை குறித்து, அந்த ஆண்ட்ரியை குறித்து நாம் தியானிக்கிற போது முதலாவது குற்றமற்ற நடத்தை உள்ளவள். First of all, we learn the old lady Elizabeth lived a holy life, a righteous life. மனைவி மட்டுமல்ல, கணவனும் குற்றமற்ற நடத்தை உள்ளவன். Not only Elizabeth, but her husband also lived a அந்த righteous life. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. The word says like that only. லூக்கா 1:6 ஆரம்பம் இருவரும் என்று இருக்கிறது. Luka 1:6 says both lived. இருவரும், அவரும் இருவரும் என்று சொன்னால் கணவனும் மனைவியும் குற்றமற்ற நடத்தை உள்ளவன். அல்லேலூயா. Both lived blameless life. எப்படிப்பட்ட குற்றமற்ற நடத்தை என்று சொன்னால் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து. Both of them obeyed fully all the Lord's laws and commandments. நான் அதை முதலே சொன்னேன். நின்றால் குற்றம், அமர்ந்திருந்தால் குற்றம், நடந்தால் குற்றம், பேசினால் குற்றம், பேசாமல் இருந்தால், கொடுத்தால் குற்றம், கொடுக்காமல் இருந்தால் எல்லாமே குற்றம் குற்றம். நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவர் வேதம் என்ன சொல்கிறது, இந்த வேத பிரமாணம் என்ன சொல்கிறது, இதன்படி நாம் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு மாத்திரம் தெரியும்படி வாழ்ந்து கொண்டே கடந்து செல்வோம். அல்லேலூயா. According to the Bible, we should live a righteous life, blameless life. இந்த சகரியாவும் இந்த எலிசபெத்தும் அப்படித்தான் இருந்தார். சகல கற்பனைகளின்படியும் குற்றமற்ற நடத்தை உள்ளவர்களாக இருந்தார்கள். Zacharias and Elizabeth lived a good life. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்கிறார், இந்த நாளில் செய்தி கேட்கிற நீங்கள் இனி வரக்கூடிய தேவன் உங்களுக்கு கிருபையாய் தரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் குற்றமற்ற நடத்தை உள்ளவர்களாக வாழ உங்களை அர்ப்பணிக்கும். Dear beloved, today you surrender your life to the Lord, that to live a holy life, blessed life, blameless life. Past is no problem. கடந்த காலம் பிரச்சனை இல்லை. Whatever it may be, you have lived in the past. இனி தேவன் தரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் குற்றமற்ற நடத்தை உள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கும். You surrender. In the future, you should be living a blameless life. அல்லேலூயா. Hallelujah. அப்ப இந்த எலிசபெத் முதலாவது, எலிசபெத்துடைய ஆசீர்வாதங்கள்ல அவர்களுக்கு இருந்த முதலாவது ஆசீர்வாதம் குற்றமற்ற நடத்தை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த சகோதரி. We see that Elizabeth, the old lady, lived righteous life. திருப்பி திருப்பி இந்த வார்த்தை உங்களுக்கு நான் சொல்வதற்கு காரணம் உங்கள் இருதயத்தை இது பதிய வேண்டும். This is very important. That's why I am repeating many times. அல்லேலூயா. குற்றமற்ற ஒரு நடத்தை, நம்முடைய செயல்கள், நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய எல்லா காரியங்களும் குற்றமற்றதா இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் இந்த சகல வேதத்தில் உள்ள பிரமாணங்களையும் நியமங்களையும் வார்த்தைகளையும் சார்ந்து இருக்க வேண்டும். We should follow the laws and commandments so we can live a good life in our life. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கா? Are you happy? சந்தோஷமா இருக்கா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை போதும். இரண்டாவது, இந்த எலிசபெத்தை குறித்து பார்க்கிறோம், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவள். Secondly, we see the old lady Elizabeth lived a righteous life. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அருமையான ஒரு சகோதரி. This Elizabeth lady lived a
righteous lady in front of the Lord. அந்த அதிகாரம் 1:6 வாசிக்கிறோம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். Bible says, Luke 1, chapter 1, verses 6 says, they both, husband and wife, lived good lives in God's sight and obeyed fully all the Lord's laws. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அருமையான ஒரு சகோதரி இந்த எலிசபெத். Elizabeth lived a righteous life. மத்தேயு 5:10 வாசிங்கள். மத்தேயு 5:10 வாசிங்கள். Matthew chapter 5:10. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Happy are those who are persecuted because they do what God requires. நல்ல வார்த்தை, குட் வார்த்தை, பெர்சிக்யூட்டட். அதாவது நீதி நிமித்தமாக ஒரு பெர்சிக்யூஷன், ஒரு துன்பம் வரும் என்று சொன்னால் நாம் பாக்கியவான், நமக்கு பரலோக ராஜ்யம் கண்டிப்பாக உண்டு. அல்லேலூயா. நீதி என்று சொல்வது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை நிமித்தமாக, இந்த வசனத்து நிமித்தமாக ஏதாவது ஒரு துன்பம் வரும் என்று சொன்னால் நீங்கள் நான் யாரு? பாக்கியவான். அல்லேலூயா. நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்து நிமித்தமாக ஒரு துன்பம் வந்தால், ஒரு வேதனை வந்தால், ஒரு போராட்டம் வந்தால் நம்ம யாரு? பாக்கியவான். அப்பதான் வசனம் பரலோக ராஜ்யம் உங்களுடைய. அல்லேலூயா. If you are persecuted for the following the Lord, you will be blessed. அப்ப இந்த எலிசபெத்தை குறித்து பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்த ஒரு நல்ல பாத்திரம். Elizabeth lived following the word of God. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்கிற போது நீங்கள் நீதியின்படி வாழ்கிறவர்களாக இருப்பீர்கள். You people have to follow the word of God from the Bible. இந்த வசனமாகிய நீதிதான் உங்களை பரிசுத்தப்படுத்தும். This word of God will make you holy. இந்த பரிசுத்தம் தான் உங்களை தேவனோடு கொண்டு சேர்க்கும். The word of God only will take you to the heaven. பரிசுத்தம் இல்லாமல் தேவன் கர்த்தரை ஒருவரும் தரிசிப்பதில்லையே. Without holiness you cannot see the Lord. பரிசுத்தம் வருகிற போது தான் பரலோகத்துக்கு போக முடியும். By holiness only we can reach the heaven. பரிசுத்தம் உள்ளவங்க தான் பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்கள். You can only reach the heaven. அப்போ இந்த வசனம் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. The word of God only makes us holy. சொல்லுங்க, இந்த வசனம் தான் என்னை பரிசுத்தமாக்குகிறது. இந்த நீதிதான் என்னை பரிசுத்தமாக்குகிறது. அப்ப எலிசபெத் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவள் என்று சொன்னால், நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவள் என்று சொன்னால் இந்த வசனத்தின்படி வாழ்ந்தாள். அல்லேலூயா. Elizabeth obeyed the word of God. That's why she was blameless. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்வாராக. God will also help you and me. பரிசுத்த வாழ்க்கை ஈஸியாக வந்து விடாது. It is not an easy job. நீங்கள் செய்கிற காரியத்தை நீங்கள் செய்தால் கர்த்தர் செய்கிற காரியத்தை கர்த்தர் செய்வார். Whatever you have to do, if you do, God will do whatever He has to do. Avoid your thinking. Your சிந்தனை எப்படி இருக்கிறதோ அப்படி. Avoid your wrong thinking. உங்களுடைய தவறுதலான சிந்தனைகளை மாற்றி விடுங்கள். Avoid your wrong thoughts. உங்களுடைய தவறுதலான சிந்தனையை மாற்றுங்கள். Avoid your wrong habits. உங்களுடைய தவறுதலான பழக்கவழக்கங்களை நிறுத்துங்கள். Avoid your wrong behaviors. உங்களுடைய தவறுதலான பழக்கவழக்கங்களை நிறுத்தி விடுங்கள். Avoid your bad wrong friendship. உங்களுடைய தவறுதலான நட்புகளை மாற்றி விடுங்கள். Hallelujah. Praise the Lord. வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்கும் போது நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். You should change your life according to the word of God. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த எலிசபெத் முதலாவது குற்றமற்ற நடத்தை உள்ளவள். First of all, Elizabeth was a blameless life. இரண்டாவது தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவள். Secondly, Elizabeth lived a righteous life. மூன்றாவது இந்த எலிசபெத் விசுவாச அறிக்கை செய்கிறவள் அல்லது விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தவள். Thirdly, the Elizabeth lady lived a faithful life. அல்லேலூயா. Hallelujah. இது ரொம்ப முக்கியமான காரியம். Very important. விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். You have to declare faithfulness. விசுவாச வாழ்க்கை
வாழ வேண்டும். We have to live faithful life. அப்பதான் நம்ம எலிசபெத்தை போல ஆசீர்வதிக்கப்பட முடியும். Then only we will get the blessings of the Elizabeth blessings. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. Bible says all our blessings depends upon the faithful life. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Without faith you cannot please the Lord. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Your faith only give victory in your life. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 42 முதல் 45 வரை. லூக்கா 1 42 முதல் 45 வரை. உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது, எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசித்தவளே பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசித்தவளே அல்லேலூயா. ஏன் கவனிங்கம்மா, ஏன் இந்த எலிசபெத்திலே ஒரு நல்ல விசுவாச வாழ்க்கை இருந்தது? நீங்க கவனிச்சாதான் புரியும். Elizabeth had a faithful life. எலிசபெத் விசுவாசத்தை அறிக்கை பண்ணக்கூடிய ஒரு சகோதரி. She used to declare faith. இப்பொழுது மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாளை கபிரியேல் தூதன் சந்திக்கிறார். Now the Gabriel met Mary. மரியாளுக்கு திருமணமாகவில்லை, கன்னி இளம் பெண். Mary was not married. தூதன் சொல்கிறார், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொல்லி. Gabriel says you are going to deliver a child, he will be called Jesus. தப்புவதற்கு வேற வழியே இல்லை. There is no escape. மரியாள் சொல்கிறார்கள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் சொல்கிறார். Mary accepted. இந்த செய்தியை, நான் கர்ப்பமா இருக்கிற இந்த செய்தியை சொந்த பந்தங்கள் மத்தியிலே சொல்ல முடியாது. See, now it's a very important time. Mary, virgin, made pregnant, she cannot go and tell her relatives. அயல் வீட்டுக்காரர்களிடத்தில் சொல்ல முடியாது. She cannot go and tell her neighbors. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வைத்திருக்கிற ஒரு சகோதரனிடத்தில் போய் சொல்ல முடியாது. She cannot go and tell her friends. தெருவிலே உள்ள யாரிடத்திலும் சொல்ல முடியாது. She cannot go and tell in the street. சொன்னால் தவறாக நினைப்பார்கள். They will misunderstand. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சரியாக கைட் பண்ணுகிறார். But the Holy Spirit guided properly. உன்னுடைய உறவினராகிய எலிசபெத்துக்கும் இது 6ஆம் மாதம் என்று சொல்லி. Now Elizabeth is 6 months pregnant. Holy Spirit was connected between Mary and Elizabeth. இங்கே பரிசுத்த ஆவியானவர் மரியாளையும் எலிசபெத்தையும் ஒன்று சேர்க்கிறார். நல்ல அருமையாய் பரிசுத்த ஆவியானவரை வழிநடத்துகிறார். Holy Spirit is guiding properly. இப்ப மலைநாட்டிலே இருக்கிற எலிசபெத்தை தேடி மரியாள் ஓடுகிறாள். See, the Mary is going in search of the old lady இந்த Elizabeth. செய்தியை இந்த எலிசபெத் ஆண்டி இடத்திலே மரியாள் சொல்லுகிறாள். This Mary go telling Elizabeth what has happened. ஆண்டி நான் இப்பொழுது கர்ப்பமா இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பமா இருக்கிறேன், கபிரியேல் தூதன் இப்படி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் என்று எலிசபெத் இடத்திலே மரியாள் சொல்லுகிறாள். See, now Mary declares this auntie Elizabeth that I am pregnant. உங்களிடத்திலே நீங்கள் மரியாள் வாழ்ந்த அந்த காலத்திலே வாழ்ந்திருந்தால், உங்களிடத்திலே வந்து மரியாள் இப்படி சொல்லி இருந்தால், நீங்கள் மரியாளுக்கு என்ன பதில் கொடுத்திருப்பீர்கள்? Dear beloved, you imagine if you have lived those days, if Mary come and tell you, what will you feel? நான் சொல்லுவது உங்களுக்கு புரிகிறதா? Are you able to understand? நீ மரியாள் வாழ்ந்த காலத்திலே நீங்கள் வாழ்ந்திருந்தால், இந்த மரியாள் உங்களிடத்திலே வந்து நான் கர்ப்பவதியா இருக்கிறேன், எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? Now come on, dream. If you have lived in the time of Mary lived, if Mary comes and tells you that I am pregnant, what will you say? நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்படி சொல்வீர்கள். I think that you will say like that. இந்த கதையெல்லாம் யார்கிட்ட சொல்லாத, Don't tell all these stories to me. இந்த வீரெல்லாம் யார்கிட்ட விடாத, Don't tell all these nonsense. என்ன நடந்ததோ உண்மையா என்கிட்ட சொல். Tell me the truth. இப்படிதான் நீங்கள் You சொல்லுவீர்கள். would have shouted like that. Am I correct? நீங்க இப்படிதானே நினைப்பீர்கள். ஹலோ, எஸ். ஆனால் மரியாள் இந்த எலிசபெத் மரியாள் சொன்ன எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு Elizabeth was listening patiently
எல்லா கதையை கேட்டுக்கொண்டு உனக்கு திருமணம் ஆகவில்லை, சரி ஆமா. நீ கர்ப்பவதியா இருக்கிற, சரி ஆமா. ஆனா நீ சொல்ற பார்த்தா பரிசுத்த ஆவி உன் மேல இறங்குன்னு சொல்ற, தூதர் வந்து சொல்றான்னு சொல்றா. எல்லாம் கேட்டுட்டு இந்த எலிசபெத் சொல்ற வார்த்தை இப்ப சொல்லுங்க, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. இந்த ஸ்டோரியை சொன்ன மரியாளை இந்த எலிசபெத் விசுவாசத்துல உற்சாகப்படுத்தி சொல்லுகிறாங்க, இதையெல்லாம் விசுவாசித்த மரியாளே நீ பாக்கியவதி. Here you can see this Elizabeth, auntie, the old lady is blessing Mary. கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். It all will happen told by the Lord. தூதர் உனக்கு வந்து சொன்ன எல்லாமே என்ன செய்யும்? நடக்கும். Whatever Gabriel told, it will happen. இப்பொழுது இந்த எலிசபெத் விசுவாசம் உங்களுக்கு புரிகிறதா? Are you able to understand the faith of the Elizabeth auntie? புரிகிறதா? Are you able to understand? எவ்வளவு பெரிய விசுவாசம், எவ்வளவு மிகப்பெரிய விசுவாசம். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் உச்ச கட்டத்தை நீங்கள் 43வது வசனத்திலே வாசிக்கலாம். 43வது வசனம் வாசிங்கள். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது, குழந்தை உண்டாயிருக்கிற, திருமணம் ஆகல, ஆனா பரிசுத்த ஆவியில தான் உண்டாயிருக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த உடனே விசுவாசித்து எலிசபெத் அம்மா சொல்லக்கூடிய வார்த்தை என் ஆண்டவருடைய தாயார் என்று யாரை பார்த்து? மரியாளை பார்த்து எலிசபெத் சொல்றாங்க. யோசித்து பாருங்க, எவ்வளவு விசுவாசம் பாருங்க. You see here, Elizabeth said, why should this great thing happen to me? இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், மரியாளே மரியாளே, என் உறவினராகிய இரத்தாளாகிய மரியாளே மரியாளே, உன் வயிற்றுக்குள்ளே இருப்பது என் ஆண்டவர், என்னை ரட்சிக்கிற தெய்வம், ஆகவே நீ ஆண்டவருடைய தாயார் என்று சொன்னார். Elizabeth declares, Mary, you are the Lord's mother. புரிகிறதா உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க, எலிசபெத் விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். உங்கள் விசுவாசத்தை என் விசுவாசத்தை ஒப்பிட்டு பார்த்தால் எலிசபெத் அம்மாவுடைய அந்த ஆண்டியுடைய விசுவாசத்தில் தான் நம்ம விசுவாசம் செய்யாது, நிக்கவே நிக்காது. If you compare your faith with the faith of this Elizabeth, yours is nothing. அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. நல்லா சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல அருமையான சந்திப்பு. என்ன இந்த அம்மா திருமணமே ஆகல மேரி, ஆனா வயிற்றுல இருக்கிறது குழந்தை இருக்கிறது. அந்த அம்மா வயசாகி கிளவி, அதாவது வந்து தூபம் காட்டும் போது கபிரியல் தூதர் சொல்லும் போது சகரியா சொல்லக்கூடிய வார்த்தை, நான் கிழவனா இருக்கிறேன்னு, என்னுடைய மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறாளே. அப்ப ஒரு வயதான பாட்டியமாவும் இப்பொழுது திருமணமான வயதான பாட்டியும் கர்ப்பவதியா இருக்கிறாங்க. திருமணம் ஆகாத மரியாளும் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. எத்தனை மாசம்? 3 மாதம். எத்தனை மாதம்? 3 மாதம் என்று 56வது வசனம் சொல்கிறது. வாசிங்கள் 56. மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடைய இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனார். Mary stayed about 3 months with Elizabeth and then went back home. அல்லேலூயா. 3 மாதங்கள் இந்த மரியாள் எலிசபெத்தோடு கூட இருந்துவிட்டு திரும்பி போனார். அப்ப 3 மாதமும் இந்த மரியாளும் இந்த எலிசபெத்தும் ஒரே வீட்டிலே இருந்தார். 3 months Mary and Elizabeth lived together. நான் சொல்கிறேன், ஒரே வீட்டுக்குள்ளே யோவானும் ஒரே வீட்டுக்குள்ளே இயேசுவும் வெவ்வேறு கருவறையிலே 3 மாதங்கள் இருந்தார்கள். I declare that Jesus and Jovan lived in the same house but in different homes. நல்ல சந்திப்பு. It's a very good meeting. மரியாளுக்குள்ள இருக்கிற இயேசுவுக்கு எலிசபெத்துக்குள்ள இருக்கிற யோவான் தான் ஞானஸ்தானம். Jovan only baptized Jesus, you know very well. மரியாள் கர்ப்பவதியாகிய மரியாளுக்கு எலிசபெத் உதவி செய்கிறார்கள். Elizabeth is helping Mary. கர்ப்பவதியா இருக்கிற எலிசபெத்துக்கு மரியாள் உதவி செய்கிறார்கள். Mary helping Elizabeth. அல்லேலூயா. ரெண்டு பேரும் இருப்பது யார்? யோவானும் இயேசு ஒரே வீட்டுக்குள்ள. எவ்வளவு அதிசயமா இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 3 months in the same house, child. எலிசபெத் விசுவாசம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தவள். Elizabeth lived a faithful life. நான் என் கற்பனையிலே நினைக்கிறேன்,
3 மாதம் கழித்து மரியாள் ஒருவேளை தன் வீட்டுக்கு போவதற்கு தயங்கி இருக்கலாம். நான் வரும்போது சாதாரணமா வந்தேன், இப்ப 3 மாதம் கற்பனையாக செய்கிறேன், எனக்கு திருமணம் ஆகவில்லை, நான் எப்படி போறது என்று ஒருவேளை தயங்கி இருக்கலாம். I think that Mary would have felt bad to go back from her Elizabeth's house. ஆனால் விசுவாச வீராங்கனையாகிய, விசுவாசத்தை அறிக்கையிடக்கூடிய, விசுவாசம் நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடிய இந்த எலிசபெத் மரியாதை என்ன செய்வாங்க? வெலப்படிக்கு பயப்படாத, நீ போ, பரிசுத்த ஆவி எல்லாத்தையும் செய்வார். பார்த்துருப்பார். யோசேப்பு கிட்ட, சூசேப்பட்ட அவர் பேசுவார், நீ தைரியம் இருந்து போ. Elizabeth would have encouraged Mary to go without any problem, without any fear. நாம் நம் தேவனுக்காக நிந்தையை சுமக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah. ஆமா, மரியாள் மட்டும் நிந்தையை சுமக்கிற எலிசபெத் அப்படித்தான். வயது கிளம்பியானதுக்கு அப்புறம் குழந்தை, வேதம் சொல்கிறது குழந்தை உண்டாயிருந்தோன்னு 5 மாசம் வெட்கப்பட்டு வெளியே செய்யற வரவே இல்லை. வாசிக்கிற ஒரு வசனம் அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்துல, லூக்கா 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். 25 வாசிங்க, 25. எனக்கு இப்படி செய்தலினார் என்று சொல்லி 5 மாதமா இந்த ஆண்டி வெளியே செய்யற. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இந்த வயசுக்கு அப்புறம் அப்படிதான், இந்த வயதானதுக்கு அப்புறம் இப்படி குழந்தை உண்டாயிருக்காங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லி இந்த எலிசபெத் 5 மாதம் வெளியே செய்யற வரவே இல்லை. இந்த 5 மாதம் உள்ளே தான் இருக்கிறாங்க. Elizabeth said, he has taken away my public disgrace. அல்லேலூயா. ஆக இந்த மரியாளும் எலிசபெத்தும் கர்த்தருக்காக நிந்தைகளை, அவமானங்களை, பரியாசங்களை சுமந்த நல்ல பாத்திரங்கள். So Mary and Elizabeth, they during these sorrowful days, they were happily together, living together. உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக அவர் ஏற்றுக்கொண்ட நிமித்தமா ஏதாவது ஒரு நிந்தை, அவமானம், பரியாசம் இருந்தால் அதை ஒரு சிலுவையாக நீங்கள் எடுத்து சுமக்கிற போது நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதி. You will be also blessed to live in such a righteous life. ஆக இந்த மரியாதை பார்த்து எலிசபெத் சொல்லுகிற வார்த்தை, விசுவாசித்தவளை நீ பாக்கியவதி என்று சொன்னார். ஆக உங்களுடைய வாழ்க்கையில போய் யோசித்து பாருங்க. இந்த எலிசபெத் இடத்திலே நல்ல விசுவாச வாழ்க்கை இருந்தது. உங்கள் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதியிலும் விசுவாசம் என்கிற விதையை விதைத்து போடுங்கள். அது வளர்ந்து மரமாகி உங்கள் வாழ்க்கையை விசுவாசத்தினால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கும். Beloved, Elizabeth lived a faithful life. You people also live faithful in your every activities. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. 3 காரியங்கள் சொல்லி, முதலாவது இந்த எலிசபெத் குற்றமற்ற நடத்தை உள்ளவர். First of all, Elizabeth lived a blameless life. இரண்டாவது இந்த எலிசபெத் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர். Secondly, Elizabeth lived a righteous life. மூன்றாவது இந்த எலிசபெத் விசுவாச அறிக்கை பண்ணுகிறவள். Thirdly, this Elizabeth lived a faithful life. அல்லேலூயா. Hallelujah. நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நான்காவது இந்த எலிசபெத் தரிசனம் நிறைந்தவள். Fourth, this Elizabeth, old lady, was a visionary lady. உங்களுக்கு தரிசனம் இருக்கிறதா? Do you have vision in your life? நீங்கள் தேவனுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? What you are going to do for the என்ன Lord? தரிசனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? What vision you have? அல்லேலூயா. Hallelujah. உங்களுக்கு தரிசனம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்காக பயன்பட முடியாது. If you don't have any vision, you cannot be useful for the Lord. நீங்கள் காத்திருந்து உங்களை கொண்டு தேவன் என்ன செய்ய போகிறாரோ அந்த தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். You should wait and pray and you should know what God is going to do in your life. எனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. I had a vision. நான் என் தரிசனத்தை நோக்கி I ஓடிக்கொண்டிருக்கிறேன். am running in my vision. கோழி முட்டை அடைகாப்பதை போல Like a hen in his life. I am having a vision. நான் என்னுடைய தரிசனத்தை அடைகாத்துக் கொண்டிருக்கிறேன். I am waiting for my vision. ஒரு நாள் ஒரு பெரிய புரட்சி வெடிக்கும். Today, definitely you will see. ஒரு நாள் பெரிய எழுப்புதல் வரும். Definitely you will see one day. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆக இந்த எலிசபெத்துக்கு ஒரு நல்ல தரிசனம் இருந்தது. This old lady Elizabeth had a good vision. தரிசனம் இல்லாதவர்களை தேவன் பயன்படுத்த முடியாது. Those who don't have vision, God cannot உங்கள் use. தரிசனம் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கும். Your vision, you will bless your generation. உங்கள் தரிசனம் உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் சந்ததிக்கு மிகப்பெரிய ஒரு நடத்திப்பை கொண்டு வரும். Your vision will good thing for your generation. உங்கள் தரிசனம் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததி, வருங்கால சந்ததிக்கு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை கொண்டு வரும். Your vision will give you a good ministry for your children. அப்ப நான்காவது இந்த எலிசபெத் தரிசனம் நிறைந்தவள். Finally, the Elizabeth lady was a visionary lady.
கவனியுங்கள், சகரியாவும் எலிசபெத்து கணவனும் மனைவியும் இவள் இருவருக்கு குழந்தை இல்லை. ஆனால் சகரியா ஆசாரிய ஊழியம் செய்கிறவர், தேவாலயத்திலே தூபம் காட்டுகிற வேலை அவருடைய வகுப்பின்படி அந்த முறை வந்தவுடனே இவர் தேவாலயத்தில் போய் தூபம் காட்டுவதற்கு உள்ளே போகிறார். தூபபீடத்துடைய வலது பக்கத்திலே கபிரியல் தூதன் வந்து நின்று சொல்கிறான், சகரியாவே, இவருக்கு ஒரே பயம், பயப்படாத, நான் கபிரியல் தூதன் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். உன் மனைவி ஒரு குழந்தையை பெறுவாள், அந்த குழந்தைக்கு நீ யோவான் என்று பெயர் வைப்பாய். See, Gabriel told this Zachariah, your wife will deliver a child, you will call him John. ஆனால் இந்த சகரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம். 18வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவனா இருக்கிறாளே என்றார். Zachariah said to the angel, how shall I know if this is so? I am an old man and my wife is also old. அப்போ தூதன் சொல்லக்கூடிய வார்த்தை, தகுந்த காலத்திலே நடக்க இருக்கிறதை நான் சொல்லியும் நீ நம்பாதபடியினால் அது நடக்கிற வரைக்கும் நீ ஊமையா இருப்பாய் என்று சொல்லி சகரியாவுடைய வாயை பூட்டி விட்டு சாவியை தூதன் கொண்டு போய் விட்டார். Since Gabriel told this Zachariah could not believe, he became a mute. இப்ப தேவாலயத்துக்குள்ளே போகிற போது சகரியா நல்லா வாய் பேசிவிட்டு நல்லா தான் போனார். தேவாலயத்தில் இருந்து வெளியே வருகிற போது கொஞ்சம் காலதாமதம் ஆகிறது. When he entered inside the church, he was able to speak, but when he came out, he cannot speak. ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், எல்லாம் உள்ள ஏதோ தரிசனத்தை பார்த்து விட்டான் போல ரொம்ப தாமதம் ஆகிறது என்று சொல்லி people are surprised to see this Zachariah. சகரியாவே, தேவாலயத்தில் என்ன நடந்தது, ஏன் லேட் என்று சொன்னால் இந்த சகரியாவை பேச முடியவில்லை. Now the Zachariah cannot talk. பாப்பா என்று சொல்லி அவர் சைகையிலே பேசுகிறார். He became a mute. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆச்சரியம். போகும்போது நல்லா தான் போன ஆலயத்துக்கு, வரும்போது ஆலயத்திலிருந்து வெளியே வரும்போது ஊமையாக வந்திருக்கிறார். When Zachariah entered inside the church, he was able to speak well, but when he was coming back, he cannot speak. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். I am asking a question. நீங்கள் தேவனுடைய வீட்டுக்கு வரும்போது நன்றாக வந்திருக்கிறீர்கள். You came to the church nicely. இப்பொழுது வீட்டுக்கு போகும்போது ஊமையாக போனால், When you go back, if you go as a mute, வீட்டில் என்ன சொல்வார்கள்? what will people will say? நீ தேவ வீட்டுக்கு போகும்போது நன்றாகத்தான் போனாய், You went to the church nicely, இப்ப வரும்போது ஊமையாக but you வந்திருக்கிறாய், are coming mute. நீ அந்த சபைக்கு போகவே You don't go to the church. சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. Do you expect this answer? கரெக்ட். ஆனா சகரியா உள்ள போகும்போது எப்படி போனார்? அந்த வெளியே வரும்போது வாய் பேச முடியல. யோசிச்சு பாருங்க. அப்படியே அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு வராங்க, மனைவி எலிசபெத்து கேட்கிறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, பேச முடியல? போகும்போது நல்லா தானே போறீங்க கோயிலுக்கு போகும்போது, இப்ப வரும்போது என்னாச்சு, பேச முடியல, அவரால் ஊமையாக வந்திருக்கிறார். Now the Zachariah cannot speak. He became mute. He cannot talk. நான் சொல்றதை புரிந்து கொள்ள முடிகிறதா உங்களுக்கு? Are you able to understand? என்ன ஃபாலோ பண்ண முடிகிறதா? நாங்க பேசுறது புரிகிறதா என்று கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமாயா இல்லையா? அப்போ இந்த எலிசபெத் கர்ப்பம் தரிக்கிறாங்க. Now Elizabeth is pregnant. Old lady is pregnant. குழந்தையும் பிறந்து விடுகிறது. The child delivered. ஒரு அழகான ஆண் குழந்தை. Very good male child. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தின்படி ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை, the covenant between Abraham and God. அந்த உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும், ஆண் குழந்தைகளுக்கும் 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ண வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கிறோம், பிறக்கிற குழந்தைகளுக்கு பிறந்த 8வது நாளிலே விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று. அப்ப 8வது நாளிலே அந்த ஆண் குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ணி பெயர் வைக்க வேண்டிய முறை வருகிறது. John got birth on the 8th day. They have to give a name. குடும்பம் எல்லாம் வந்திருக்கிறது. Family gathered. இப்பொழுது குடும்பத்தார் சொல்கிறார்கள் 59வது வசனத்திலே, 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு, லூக்கா 1:51, 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். When the baby was a week old, they came to circumcise him and they were going to name him Zachariah after his father. குடும்பத்தாரெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு அப்பா ஊமையாகிவிட்டார், அதனால அப்பா பேர் என்ன செய்வோம், வைப்போம் என்று சொல்லி சகரியா என்று பேர் வைக்க போனார். அப்பொழுது சிலர் சொல்லுங்க, தரிசனம் உள்ள எலிசபெத்து, தரிசனம் உள்ள The visionary Elizabeth told. எலிசபெத்துக்கு நல்ல தரிசனம் இருந்தது.
visionary Elizabeth had a vision. அந்த தரிசனம் உள்ள அந்த எலிசபெத் ஆன்வி சொல்றாங்க அடுத்த வசனம், அப்பொழுது அதன் தாய் அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றார். This Elizabeth told, no, his name is to be John. எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருக்கு. Everybody got confused. எல்லாரும் புருஷனுடைய பெயரை வைக்க சொல்கிறார்கள். Everybody telling to give the name of Zachariah. இந்த மனைவி சொல்கிறாள் யோவான் என்று பெயர் வைக்க வேண்டும். But the Elizabeth says name only John. எல்லா பெண்களுமே தன் புருஷன் தன் கணவன் பெயரை பிள்ளைக்கு வைப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். Every ladies will be interested to see to keep husband's name. ஆனால் தரிசனம் உள்ளவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். But those who are visionary, they will be different. இந்த எலிசபெத் தன் கணவனை பிரியப்படுத்த நினைக்கவில்லை. The Elizabeth did not satisfy. அவளுக்கு ஒரு தரிசனம் இருந்தபடியால் யோவான் என்று சொன்னார். Since she had a vision, she told to be called John. அந்த உறவினர்கள் சொல்கிறார்கள், அதற்கு அவர்கள் உன் உறவின் முறையாரில் இந்த பெயர் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னார். The relatives are telling, you don't have nobody in the name of John. உங்க அப்பா, உங்க தாத்தா, உங்க பூட்டா கணவன் வழியிலும் உன்னுடைய வழியிலும் யாருக்குமே இந்த யோவான் என்ற பெயரே இல்லை என்று சொன்னார். In your relatives, nobody is called John. எல்லாரும் ஒரே குழப்பமாக இருந்தது. All confused. அப்பொழுது எல்லாரும் சொல்கிறார்கள், அந்த சகரியா இடத்திலே கேட்போம் என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்கிறது, ஆதியின் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பெயரிட மனதா இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். They asked Zachariah what name to be given. அவன் சகரியா சொல்றாங்க, சைகையில் குழந்தைக்கு பாருங்க, இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி சைகையில கேட்கிறாங்க. Everybody is asking the Zachariah what name to be given to the child. அப்பொழுது அவன் எடுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்றான். ஆச்சரியப்பட்டார். Zachariah wrote in a blackboard like he wrote John. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆக இந்த எலிசபெத்துக்கு ஒரு தரிசனம் இருந்தது. Elizabeth had a vision. எலிசபெத்துக்கு தரிசனம் இருந்தது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாமம் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். At that moment Zachariah was able to speak again and he started praising God. நான் சொல்வேன், எலிசபெத்துக்குள்ள இருந்த அந்த தரிசனம் தான் சக்கரியாவுடைய வாயை இருந்தது சிறந்தது. Elizabeth's vision only made Zachariah to speak. உனக்குள்ள இருக்கிற தரிசனம் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். Dear beloved, your vision will make a blessing for your generation. மனைவிக்குள்ள இருக்கிற தரிசனம் கணவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். In a family, the wife's vision only will make a blessing. மனைவிக்குள்ள இருக்கிற தரிசனம் கணவனுடைய கட்டுகளை உடைக்கும். The wife's vision will clear husband's life. கணவனுக்குள்ள இருக்கிற தரிசனம் மனைவிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். Husband's visions will make a wife's blessing. கணவனுக்குள்ள இருக்கிற தரிசனம் மனைவியுடைய கட்டுகளை உடைக்கும். This husband's vision will clear wife's life. பெற்றோருக்குள்ள இருக்கிற தரிசனம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். Parents' vision will make children blessing. பெற்றோருக்குள்ள இருக்கிற தரிசனம் பிள்ளைகளுடைய கட்டுகளை உடைக்கும். The parents' vision will clear children's life. அல்லேலூயா. எலிசபெத் தரிசனம் நிறைந்தவர்கள். This old lady Elizabeth was a visionary lady. ஒரு அல்லேலூயா சொல்லாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்கலாம். Luke 1 verses 15. லூக்கா 1:15 வாசிங்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக He will be a great man in the Lord's sight. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்துல கர்த்தருக்கு முன்னால பெரிய ஆள் யார்? ஒரு ஆளை சொல்லுங்க. ஹலோ, நீங்க பெரிய ஆளா கர்த்தருக்கு முன்னால? நான் பெரிய ஆளா? Are you superior to Lord? நான் பெரிய ஆளா இல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த எலிசபெத் பெற்ற குமாரனாகிய இந்த யோவான் கர்த்தருக்கு முன்பாக அல்லேலூயா. The Bible says this John was greater than Lord Jesus. நீங்க எந்த அடிரப்பரும் வைத்து இந்த வசனத்தை அழிக்கவே முடியாது. You cannot drop this word from the Bible. கர்த்தருக்கு முன்பாக இந்த யோவானை பெரியவனாய் மாற்றினது இந்த யோவானுடைய தாயாகிய எலிசபெத்தின் தரிசனம். Elizabeth's vision made John greater than Jesus here. அல்லேலூயா. உங்கள் தரிசனம் உங்க பிள்ளைகளை கர்த்தருக்காக பெரியவர்களாக மாற்றும். Dear beloved, your vision will make your children great people in the world. அந்த வசனத்துல இன்னொரு புதையல் இருக்கிறது வாசிக்கிறேன்.
திராட்சரசமும் மதுவும் குடியான் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும். He must not drink and any wine or strong drink. From his very birth he will be filled with the Holy Spirit. தன் தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கும் போது இன்னும் வெளியே வரவில்லை, கருவறையில இருக்கும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அருமையுடைய தரிசனம். See, before birth John was anointed. It is due to the old lady Elizabeth's vision. புரிகிறதா? Are you able to understand? அல்லேலூயா. Hallelujah. தரிசனம் இல்லாத ஓட்டம் தேவையில்லை. Without vision, no need to run. ஒரு தரிசனத்தோட ஓடுங்க. You should live, run with the vision. தரிசனம் நிறைவேற கர்த்தர் உதவி செய்யும். God will bless you to complete your vision. அல்லேலூயா. தரிசனம் ஒருவேளை ஒரே நாள் நிறைவேறலாம், It may be happening in a day itself. 2 நாள் நிறைவேறலாம். May not happen in சில 2 days. தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு பல காலங்கள் ஆகும். Some vision will take long time. பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு இடையே 400 வருஷம் 400 இயர்ஸ் டார்க்னஸ் பீரியட் இருந்தது, இருண்ட காலம். In between the Old Testament and the New Testament, there was a gap of 400 இப்படி years. சில நேரங்களில் தரிசனம் நிறைவேறுவதற்கு உங்கள் வாழ்க்கையில சில பகுதிகள் இருண்ட காலமாய் வரலாம். Sometimes in your life there may be a dark period. Don't worry about the darkness period. கவலைப்படாதீர்கள், உங்கள் இருண்ட வாழ்க்கை ஏற்ற நிறைவேறும். காலம் வரும்போது கர்த்தர் உங்கள் தரிசனத்தை நிறைவேற்ற உதவி செய்வார். Lord will bless you at the right time. அல்லேலூயா. சூரியன் மறைந்து விட்டது, இனி உதிக்காது என்று இல்ல, அடுத்த நாள் என்ன செய்யும்? That will be right. அல்லேலூயா. இந்த நாள் ராத்திரி என்று நீங்கள் கவலைப்படலாம், ஆனால் பொழுது விடிந்த போது சூரியன் அஸ்தமனமாகும் உங்களுடைய வாழ்க்கையிலே. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். God is good. புரிகிறதா? எலிசபெத்தின் ஆசீர்வாதங்கள். முதலாவது, இந்த எலிசபெத் குற்றமற்ற நடத்தை உள்ளவர். First of all, this old lady Elizabeth was a blameless, righteous lady. இரண்டாவது, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவள். Secondly, she was a righteous lady. மூன்றாவது, விசுவாச அறிக்கை செய்கிறவள். She was a faithful lady. நான்காவது, தரிசனம் நிறைந்தவள். The lady, Elizabeth was a visionary lady. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் வேணுமா? Are you interested to get all this blessing? எழுந்திருக்கலாமா? You can stand up.